வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி விவகாரத்து வழக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் போட்ட உத்தரவு என்னன்னு தெரியுமா? இணையதளத்தில் வெளியான செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நடிகர் ரவி மோகன் தாக்கல் செய்த விவகாரத்து வழக்கின் விசாரணை இன்று சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரவி மற்றும் அவரது மனைவி ஆர்த்தி தம்பதியை இடையான சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்த பின்பு விவகாரத்து வழக்கு விசாரிக்கப்படும் என சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தெரிவித்திருக்காங்க. முன்னணி நடிகரான ஜெயம் ரவி 2009ஆம் ஆண்டு ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். 15 ஆண்டுகளுக்கு இருவருமே இணைந்து வாழ்ந்த வந்த நிலையில் தற்போது கருத்து வேறுபாடு காரணத்தால் தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வராங்க. இதையடுத்து ரவி மோகன் தனது எக்ஸ்தல பக்கத்தில் மனைவியை பிரிவதாக அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது பலருமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. ரவி மோகன் ஆர்த்தி இந்த விவகாரத்து முடிவை எனது கணவர் ரவி ஒப்புதல் இல்லாமல் தன்னிச்சையாக எடுத்த முடிவென்றும் இந்த விவகாரத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாதும் நான் தனிப்பட்ட முறையில் ரவியை சந்தித்து பேச அனுமதி கேட்டதும் இதனால் வரை அனுமதி கிடைக்கல. அவரை நான் தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேச வேண்டும் என்று ஆர்த்தி பேசியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து விவகாரத்து வழக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நீதிபதி தேன்மொழி முன் விசாரணைக்கு வந்தது. இதில் ஜெயம் ரவி நேரில் ஆஜராகியிருந்த நிலையில் ஆர்த்தி காணொலி காட்சி மூலமாக ஆஜராகியிருந்தாங்க. இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி குடும்ப நல நீதிமன்றம் சமரச தீர்வு மையத்தின் மூலமாக சந்தித்து பேச வேண்டும் என உத்தரவிட்டிருந்தாங்க. நீதிபதியின் உத்தரவை தொடர்ந்து ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இருவருமே சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சந்தித்து பேசியும் சமரச பேச்சுவார்த்தை முடிவதில்லை என்று மத்தியஸ்தர் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இருவருமே ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. இதைத் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை ஜனவரி 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரத்து வழக்கு குடும்ப நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நடிகர் ரவி மற்றும் ஆர்த்தி ஆகியோரை காணொலி மூலம் ஆஜராகினாங்க. அப்போது நடிகர் ரவி ஆர்த்தி இடையான சமரச பேச்சுவார்த்தைகள் மத்தியஸ்தர் என்று அழைப்பதாக அவர்களின் வழக்கறிஞர் நீதிபதியிடம் தெரிவித்தாங்க. இதனை கேட்ட நீதிபதி சமரச பேச்சுவார்த்தை நிறைவு செய்வதன் பின்பு விவகாரத்து வழக்கின் விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் தள்ளி வைக்க உத்தரவிக்கப்பட்டிருந்தாங்க. இப்போ இந்த செய்தி இணையதளத்தில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.